ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனம். நவராத்திரியின் 5வது நாள் அஷ்டலக்ஷ்மிகளிலே நாம் வழிபட வேண்டிய லக்ஷ்மி தேவி விஜயலக்ஷ்மி என்பவள். விஜயலக்ஷ்மிக்கான தியான ஸ்லோகம். சிம்ஹாசன சமாசீனா சிந்தூர பரிமண்டிதா விஜயாதிபதா லக்ஷ்மி விஜயம் விதனோது நஹா. தைரியலக்ஷ்மியை போலவே விஜயலக்ஷ்மியும் சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்காள். ஆச்சரியமான வீராசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய இவள் தன்னுடைய திருநெற்றியிலே வீர திலக்கத்தை அணிந்துள்ளாளாம். சிந்தூர பரிமண்டிதா என்கிறார் சுவாமி. இந்த திலக்கம் எதற்கு என்று கேட்டால், இதுதான் விஜயத்தின் சின்னமாக ஆகும், வெற்றி திலக்கம். இந்த தாயாரை சேவித்தோமானால் எந்த காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதில் வெற்றி நிச்சயம். அதனால் அடியேனுக்கும் விஜயம் பெருகட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. விஜயம் விதனோது நஹா. நமக்கெல்லாம் விஜயத்தை யசஸை அளிக்கக்கூடியவள் விஜயலக்ஷ்மியானவள். எதில் நமக்கு ஜெயம் வேண்டும் அப்படின்னு கேட்டா, இந்திரியங்களை ஜெயிக்க வேண்டும், பொய் பேசுதல் முதலிய கெட்ட பழக்கங்களை ஜெயிக்க வேண்டும், மற்றவருடைய மனசை ஜெயிக்க வேண்டும். வாதப்போர் என்று நடந்தால் சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதற்கு அந்த வாதப்போரையும் ஜெயிக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஜயங்களை அளிக்கக்கூடியவள் இந்த விஜயலக்ஷ்மியானவள். விஜயலக்ஷ்மியை பத்தி ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளியில் எந்த திருநாமம் கூறுகிறது என்று பார்த்தால் 80வது திருநாமமான யசஸ்வினி என்கிற திருநாமம். மகாபாரத போர் முடிந்த பிறகு கண்ணன் சத்யபாமை, அர்ஜுனன் திரௌபதி எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்களாம் ஆனந்தமாக. அப்பொழுது இந்த போரின் வெற்றிக்கு யார் காரணம் என்கிற சர்ச்சை வந்தது. எல்லோருமே கண்ணன் தான் காரணம் என்று சொன்னார்களாம். அர்ஜுனன் 18 நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வில்லம்பெல்லாம் தரிச்சு சைன்யங்களை எல்லாம் நசித்து பெரிய பெரிய வீரர்களை எல்லாம் மாய்த்து போர் புரிஞ்சிருக்கான். ஆனால் போர் வெற்றி பெற்றதன் காரணம் கண்ணன் அப்படின்னு அதனுடைய பெருமை, கீர்த்தி, யசஸ் எல்லாம் கண்ணனுக்கே போய் சேருகிறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டானாம் அர்ஜுனன். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சொன்னார்கள் பக்கத்திலே இருந்த திரௌபதியும் சத்யபாமையும். ஏனெனில் இந்த கண்ணன் யார்? அவன்தான் நாராயணன். நாராயணனுக்கு வேதம் சொல்ற ஒரு திருநாமம் உண்டு. அவன்தான் மகா யசஸை உடையவன் என்கிற திருநாமம் அவனுக்கு உண்டு. அந்த யசஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அது வேற யாரும் இல்லை, யசஸ்வினி என்கிற பிராட்டி. யசஸை உடையவள் யசஸ்வினி பிராட்டி. அந்த பிராட்டியை உடையவன் என்பதனால் இவனுக்கு மகத்யசன் என்கிற பெயர் வருகிறது. அதனால் எங்கெல்லாம் யசஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் எம்பெருமான் தான் இருப்பான் என்பது சித்தம் அப்படிங்கிறார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவாநீதிர் மதிர்மம என்கிற பிரசித்தமான ஸ்லோகமும் உள்ளது. விஜயம் என்பது ஒரு இடத்தில் இருக்க வேண்டுமானால் அங்கே கண்ணன் எம்பெருமான் இருக்க வேண்டும். கண்ணன் எம்பெருமானுடைய விஜய தன்மைக்கு காரணமானவள் விஜயலக்ஷ்மியான பிராட்டி. ஆக எல்லா இடத்திலேயும் விஜயம் கொள்ள விஜயலக்ஷ்மியை தியான ஸ்லோகத்தை சொல்லியும் யசஸ்வினி என்கிற திருநாமத்தை சொல்லியும் நாடுவோம். யசஸ்வின்யை நமஹா.